வணக்கம். தலைநகர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம். இன்றைய தலைநகர் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் பிரச்சனை, சென்னை மாநகரம் என்பது ஒரு கூட்ட நெரிசல் உள்ள, வாகன நெரிசல் உள்ள, மிகவும் பொல்யூஷன் ஆன ஒரு மாநகரம். இங்க மரங்கள் என்பதே அரிதாகி போய்விட்ட இந்த காலகட்டத்தில் தான் அபார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படின்னு பல பிரச்சனைகள்ல மக்கள் நெரிசல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மரங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. மரங்களை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக வெட்டப்பட்ட மரங்களும், காணாமல் போகப்பட்ட பூங்காக்கள், நேரு பூங்கா, சென்னாய் நகர்ல இருக்கக்கூடிய திருவிகா பூங்கா, அசோக் நகர்ல இருக்கக்கூடிய பூங்கான்னு பல பூங்காக்கள் காணாமலே போயிடுச்சு மெட்ரோ ரயில் பணிகளுக்காக. மெட்ரோ ரயில்ங்கிறது சென்னை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் தான். அது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்காக வெட்டப்பட்ட மரங்களும் காணாமல் போகப்பட்ட பூங்காக்களும் திரும்ப கொண்டு வரப்பட்டனவா? இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? இதை பற்றி தான் தலைநகரத்தில் பேச போறோம். களத்திலிருந்து தகவலுடன் செய்தியாளர் கோகுல் காத்திருக்கிறார். கோகுல் கிட்ட போலாம். வணக்கம் கோகுல். கோகுல் வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, இப்ப அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் விக்ரம். சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நாளுக்கு நாள் பொதுமக்களுடைய மக்கள் தொகை பெருக்கும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. போக்குவரத்து நெரிசலும் நாளுக்கு நாள் அதுக்கு ஏற்றாற் போல் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் 2009ஆம் ஆண்டு சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக தற்பொழுது மெட்ரோ ரயில் பணிகள் சென்னை மாநகரத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை ஒரு வழித்தடமாகவும், அதே போன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு வழியாக பரங்கிமலை வரை மற்றொரு வழித்தடமாகவும், இரு வழித்தடத்தில் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. உயர்மட்ட பாதையாகவும் அதே போன்று சுரங்க வழி பாதையாகவும் இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்காக கோயம்பேடுல மெட்ரோ ரயில் பணிமனைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பணிமனைகளுக்கு ஏற்கனவே பிரேசில் நாட்டிலிருந்து மெட்ரோ ரயில் பெட்டிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சோதனை ஓட்டங்களும் தற்போது நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வருட இறுதியில் தற்பொழுது சென்னையில் மெட்ரோ ரயில் இயங்க இருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கேற்றாற்போல் ஏற்கனவே கோயம்பேட்டிலிருந்து பரங்கிமலை வரை ஏற்கனவே பணிகள் நடைபெற்றக்கூடிய உயர்மட்ட பாதையில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அந்த சோதனை ஓட்டத்திற்கு பின்பு ஒரு சில பணிகள் இன்னும் அந்த சுரங்க பாதைகளுக்கான பணிகளும், அதே போன்று உயர்மட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சில பணிகள் முடிவடைந்து இந்த வருட இறுதியில் சென்னையில் மெட்ரோ ரயில் ஓட இருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விக்ரம், கோகுல், இப்ப நீங்க இருக்கிற இடத்துல என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்? உங்களுடைய நீங்கள் இருக்கும் இடத்துல மெட்ரோ ரயிலினுடைய பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? இது எப்ப நிறைவடையும்? சென்னை முழுக்க மெட்ரோ ரயில மக்கள் எப்ப பார்க்கலாம்? நிச்சயமா விக்ரம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி தற்பொழுது சென்னை சிந்தாரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மேதின பூங்கா. இந்த மேதின பூங்கால ஏற்கனவே பூங்காக்கள், அதாவது இந்த மெட்ரோ ரயில் பணிக்காக நேரு பூங்கா, சென்னாய் நகரில் இருக்கக்கூடிய திருவிகா பூங்கா, அசோக் நகரில் இருக்கக்கூடிய பூங்கா, அதே போன்று மேதின பூங்காலையும் உட்புற பகுதியில் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே இந்த மேதின பூங்கால சுரங்க வழி பாதையாக அந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. அதற்கான பணிகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்றிருக்கு. அதே போன்று சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து பிராட்வே, சென்ட்ரல் உள்ளிட்ட இடங்களிலும் தற்பொழுது பணிகள் மும்முரமாக நடைபெற்றிருக்கு. அதே போன்று அண்ணா சாலை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் உயர்மட்ட பாதையான கோயம்பேடு, வடபழனி உள்ளிட்ட இடங்கள், அதாவது பரங்கிமலை உள்ளிட்ட இடங்களில் அதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கு. முழுவீச்சில் நடைபெற்றக்கூடிய பணிகள் முதற்கட்டமாக உயர்மட்ட பாதையில இந்த வருட இறுதியில மெட்ரோ ரயில் இயங்க இருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விக்ரம், கோகுல், இப்ப மெட்ரோ ரயில்களுக்காக எத்தனை மரங்கள் சென்னை முழுக்க வெட்டப்பட்டிருக்கிறது? எத்தனை பூங்காக்கள் அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்பட்டிருக்கிறது? அது பத்தியான தகவல் இருந்தா சொல்லுங்க. நிச்சயமா விக்ரம், அதாவது மெட்ரோ ரயில்கள் பாதைகளில் இயங்குவதற்காக மெட்ரோ ரயில்கள் இருந்த மரங்களை வெட்டுவதற்காக மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்திருந்தாங்க. அதன்படி அதற்கு ஏற்கனவே சமூக ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் ஏற்கனவே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்த போதிலும் இந்த மெட்ரோ ரயில் பணிகளுக்காக கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தில் 385 மரங்கள் இதுவரை வெட்டப்பட்டிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து தற்போது சுற்றுச்சூழல் ஆர்வலர் நம்மிடம் இருக்கார். அது குறித்து அவரிடமே கேட்கலாம். சார், இப்போ மெட்ரோ ரயிலுக்காக சென்னையில எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு சார்? தந்தி வணக்கம் சார். 385 மரங்கள் இதுவரை வெட்டிக்கிறதா சொல்றாங்க. நான் அதிகமாக கூட இருக்கலாமோன்ற அளவுக்கு வெயில் தெரியுது. 385 மரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மரங்களுக்கு 50 மரங்கள் வீதம் கணக்கிட்டு நடணும். ஆனா இது வரைக்கும் நட்டிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியல. கோயம்பேடுல மட்டும்தான் கொஞ்சம் மரங்கள் தான் பார்த்தோம், ரொம்ப சொற்பாடவில்லை. எந்தெந்த இடங்கள்ல சென்னையில மரங்கள் வெட்டியிருப்பாங்க? அது வெட்டப்பட்ட மரங்கள் எவ்வளவு பழமையான கால மரங்களா இருந்துச்சு சார்? மரங்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுல இருந்து ஒரு 40-50 ஆண்டு கால மரங்கள் மவுண்ட் ரோட், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி,
இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல இருந்து 50 ஆண்டுகளுக்குள்ள மரங்கள் வெட்டியிருக்காங்க. 50 ஆண்டுகளுக்குள்ள மரங்கள் நட்டு மறுபடியும் 50 ஆண்டு காலம் காத்திருக்கணும். ஆனா ஒரு மரத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. இவ்வளவு மரங்கள் நாம வெட்டி இங்க வெயில் அதிகமா இருக்கு. இதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு, காற்று மாசுபடுதல், ஒளி மாசு, ஒலி மாசு இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியான மரங்கள் அந்த பகுதியில் இல்லாம வேறு பகுதியில் நட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது விக்ரம், இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சொல்ற மாதிரி சென்னையில வந்து தேனாம்பேட்டை, கிண்டி, சைதாப்பேட்டை, மீனம்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட 385 மரங்கள் வந்து மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தற்போது சென்னை மாநகரத்தில் வெட்டப்பட்டிருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் வாயிலாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விக்ரம், வெட்டப்பட்ட மரங்கள் எல்லாமே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள்னு அந்த பெரியவர் சொன்னார், சமூக ஆர்வலர் சொன்னாரு. இந்த 100 ஆண்டு பழமை வாய்ந்த மரங்களை திரும்ப வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வெட்டப்பட்ட இடங்களோ இல்ல அதற்கு மாற்றாக வேறு இடத்துலயோ வந்து மரக்கன்றுகளை நடணும். இந்த மாதிரியான பணிகள், மரங்களை வந்து மீண்டும் நடுவதற்கான பணிகள், மரக்கன்றுகள் நடுவதற்கான பணிகள் மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? நிச்சயமாக விக்ரம், அதாவது இந்த மரங்களை வெட்டுவதற்கு ஆரம்ப கட்டத்திலே வந்து எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக பச்சையப்பன் கல்லூரியில் இருக்கக்கூடிய பழமையான மரங்களை வெட்டும் போது பச்சையப்பன் கல்லூரியுடைய மாணவர்களே நேரடியாக களத்தில் இறங்கி பல்வேறு போராட்டங்கள் நடத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் மாணவர்களும் இதே போன்று பல்வேறு சமூக நல அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வந்து இதுக்கு வந்து மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்துறாங்க. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளுக்கு வந்து அந்த மரங்களை வெட்ட வேண்டிய அவசியம் இருப்பதால் இந்த மரங்களை வெட்ட வேண்டும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பாக கேட்கப்பட்டது. அதன் பிறகு வந்து ஒரு மரம் வெட்டப்பட்டால் எங்கள் தரப்புல வந்து 5 மரக்கன்றுகள் நடப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகத்தால் உத்தரவாதம் தரப்பட்டது. பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே வந்து இந்த மரங்கள் வெட்டப்பட்டிருந்தாலும் மெட்ரோ ரயில் இது குறித்து வந்து உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் அதாவது சாலை பணிகளுக்கோ மேம்பால பணிகளுக்கோ இது போன்ற பொது பிரச்சனைகளுக்காக மரங்கள் வெட்டும் போது ஒரு மரம் வெட்டினால் 50 மரக்கன்றுகளை நட வேண்டும் என உயர்நீதிமன்றமே ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து இவரே வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் இந்த உங்களுடைய அமைப்பு சார்பாக ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இது குறித்து அவரிடமே கேட்கலாம். சார், இப்போ வந்து ஒரு மரம் நட்டினா எவ்வளவு மரக்கன்றுகளை நட வேண்டும் என அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தால்? ஒரு மரம் வளர்ச்சி பணங்களுக்காக வெட்டும்போது 50 மரக்கன்றுகளை நட்டு 2 ஆண்டு காலம் பராமரிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் ஏ பி ஷா அவர்கள் உயர்நீதிமன்றத்தின் வாயிலாக உத்தரவு கொடுத்திருந்தார்கள். அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதான்றது வந்து கேள்விக்குறியா இருக்கு. இதுவரைக்கும் அப்படி அமுல்படுத்தப்பட்டதா தெரியல எங்களுக்கு. எந்த சாலையிலும் பார்த்தா, உதாரணத்துக்கு பார்த்தா கோயம்பேடு டு கத்திப்பாரா, இப்ப அந்த சாலையை முதற்கட்டமா எடுத்து மெட்ரோ ரயில் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். மரங்களே இல்லாத சாலைகளா இருக்கு. நடந்து போவோர், இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மிகவும் பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து இப்ப எந்தெந்த இடங்கள்ல மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க? குறிப்பா வந்து ஒரு 15,000 மரக்கன்றுகள் இது வரைக்கும் நட்டிருக்கதா சொல்றாங்க. எந்தெந்த இடங்கள்ல நட்டிருக்காங்க சார்? அவங்க வந்து வண்டலூர் போலீஸ் அகாடமிலையும் புழல் சிறைக்குள்ளும் நட்டிருக்கிறதா சொல்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் கோயம்பேடு பஸ் டெர்மினஸ் வெளியே வரும்போது கொஞ்சம் ஒரு 10-20 மரங்கள் தான் இருக்கு. மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் நடப்பட்ட மரங்கள் என்று பல கொஞ்சம் மரங்கள் தான் இருக்கு. ஆனா சென்னையில எங்க வெட்டிருக்காங்களோ அதுக்கு பக்கத்துல ஒட்டி வர உள் சாலைகள் நட்டா அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவு மரங்கள் நட்டுருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியல. எங்க பகுதியில் வெட்டினதுல தேனாம்பேட்டையில வந்து ஒரு 50 மரங்கள் வெட்டிருக்காங்க. அதுக்குண்டான 500 மரங்களோ 1000 மரங்களோ எங்கேயும் ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எங்கேயும் நட்டதா எங்க கண்ணில் படல. அதாவது விக்ரம், இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சொல்ற மாதிரி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உட்புற சாலைகள்லயோ அதாவது பொது வழிகளில் வெட்டப்பட்ட மரங்கள் வந்து அந்த வழிகளில் நடப்படாமல் இருந்தாலும் உட்புற சாலைகள் நடலாம். இது வந்து புறநகர் பகுதியில் தற்பொழுது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தை நடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதையும் சரியாக பராமரிக்க காரணத்தால் தற்பொழுது அந்த மரக்கன்றுகளும் சரியாக பராமரிக்காமல் அழிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது குறித்து உடனடியாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தலையிட்டு இந்த மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய முக்கியமான கருத்தாக உள்ளது. விக்ரம், மெட்ரோ பணிகளுக்காக வெட்டப்பட்ட மரங்களும் காணாமல் போகப்பட்ட பூங்காக்களும் மாநகராட்சி பூங்காக்களும் இப்போ என்ன நிலைமையில இருக்கு? வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் ஈடாக 50 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு இருப்பதாக போன செக்மெண்ட்ல ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் சொன்னார். இப்போ ஒரு மரத்தை வெட்டிட்டு 50 மரக்கன்றுகள் அங்க நடணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு 50 மரக்கன்றுகளுக்கான இடம் சென்னையில இருக்குதா? எந்தெந்த இடங்கள்ல மரக்கன்றுகளை நடலாம்? இதனால் வெட்டப்பட்ட மரங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மக்கள் அனுபவிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? தொடர்ந்து பேசலாம். களத்திலிருந்து கோகுல் மீண்டும் இணைகிறார். கோகுல், உங்ககிட்ட மீண்டும் நான் கேட்கிறேன், மரங்கள் வெட்டப்பட்டதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நிச்சயமாக விக்ரம், அதாவது ஒரு மரத்தால என்னென்ன மாதிரி பயன்கள் ஏற்படுதுன்னா குறிப்பாக வந்து சுத்தமான காற்று வெளியாகிறது. அதே போன்று வந்து
ஒரு வெப்பத்தோட தாக்கம் குறைவாக காணப்படுகிறது. நல்ல நிழல் சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு நல்ல நிழலையும் நல்ல காற்றையும் தரக்கூடிய மரங்களை தான் பொதுமக்களும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில குறிப்பா மெட்ரோ பணிகளுக்காக மட்டும் ஒரு 385 மரங்கள் நடப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு புள்ளி விவரத்தின்படி கிட்டத்தட்ட இந்த மரங்கள் மூலம் 18,000 கிலோ ஆக்சிஜன் காற்று இதன் மூலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த காற்றை மட்டும் பயன்படுத்தினால் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மக்கள் அந்த காற்றை சுத்தமான காற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு புள்ளி விவரமும் இருக்கு. இது குறித்து சமூக ஆர்வலரிடமே கேட்கலாம். சார், இப்போ பொதுமக்களுக்கு இந்த மரங்களை வெட்டப்பட்டனால என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அந்த மரத்தினால என்னென்ன மாதிரி பயன்கள் ஏற்பட்டிருந்துச்சு? முதல்ல இப்ப இந்த கோடை காலத்துல வெயிலோட தாக்கம் நிறைய போன 40 டிகிரி வரலும் போயிருக்கு. அப்ப நடந்து போறவங்களுக்கோ இந்த பைக்ல போறவங்க சைக்கிள்ல போறவங்க அவங்களுக்கு சொல்லவே முடியாத ஒரு துயரம். வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால அடுத்தது நமக்கு பூமி உஷ்ணமாகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. காங்கிரீட் இருக்கிறதுனால அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. காங்கிரீட்டால இன்னும் ஹீட் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு எல்லாமே ஒரே வழி மரங்கள் தான். அந்த மரங்களை நல்ல மரங்களை தேர்வு செய்து ஒரு சரியான அளவுல ஒரு 7 மீட்டர் 8 மீட்டருக்கு ஒரு மரம்னு கோயம்பேடுல இருந்து முதல் கட்டமா கத்திப்பாறை வரைக்கும் ஒரு 1000-2000 புங்கன் மரங்கள் நட்டாங்கன்னா இந்த சென்னையினுடைய சூழ்நிலையே மாற்ற முடியும். புங்கன் மரம் நடும்போது குளுமையான ஒரு சூழல் ஏற்படுத்த முடியும், மழை பொழிவிக்க முடியும். அந்த இலைகள் பின்னாடி இருக்க அந்த டஸ்ட் போயிட்டு அது பிக்கப் பண்ணிக்கிறதுனால நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து கிடைக்கும், தூசு இல்லாம காத்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நாம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கிட்டு நமக்கு மறுபடியும் ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த வாய்ப்பை இந்த மரங்கள் இல்லாததால் நாம இழந்து மூச்சு திணறல் ஏற்படுகிற ஒரு அபாயம் இருக்கு. இது மாதிரி ஏற்கனவே டெல்லியில் நடந்திருக்கு. அந்த மாதிரி இங்க ஏற்படாம இருக்குன்னா மரங்களை அதிகப்படுத்துறதுக்கு மெட்ரோ ரயில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நல்ல மரங்களை தேர்வு செய்து சென்னை மக்களை குளிர்விக்குமாறு மரங்களை நட வேண்டும். இப்போ மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த மரங்களை வெட்டும் போது காட்டின ஆர்வத்தை இப்ப நடும் போது காட்டியிருக்காங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெட்டுற ஆர்வம் ரொம்ப நல்லா வெட்டுறாங்க. அது குறை சொல்லவே முடியாது. நைட்டு வெட்டினாங்கன்னா காலையில ஒரு சிறு துளி இலையை கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி எங்க வெளிநாட்டுல கூட வெட்ட முடியாது, அவ்வளவு பிரமாதமா வெட்டுறாங்க. ஆனா நட்டுற அடையாளம் பாத்தீங்கன்னா அந்த சுவடே தெரியல, எங்க நட்டுருக்காங்கிறதே தெரியல. சமூக ஆர்வலர்கள் சென்னை மாநகராட்சியோட இணைந்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த சென்னையை பசுமைப்படுத்துறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். பொதுமக்களுக்கு இது மாதிரி என்னென்ன மாதிரி விழிப்புணர்வு வேணும்? அதாவது மெட்ரோ ரயில் நிர்வாகம் மட்டுமே ஒரு மரக்கன்றுகள் நட்டா மட்டும் மரம் அப்படியே வளர்ந்துராது. பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? சமூக அமைப்புகளுக்கு இதுல என்னென்ன மாதிரி பங்கு இருக்குது? மெட்ரோ நிறுவனம் அவங்கள மரங்கள் தர்றது, அதுக்கு வேண்டிய வலைகள் தர்றது, நட்டு தரதை பண்ணலாம். தண்ணீர் ஊத்துறது அது அங்கங்க இருக்கிற பொதுமக்கள் செய்யலாம். அவங்கவுங்க வீட்டு முன்னாடியோ கடை முன்னாடியோ இருக்கிறத பொதுமக்கள் செய்யலாம். சமூக ஆர்வலர்கள் அவங்கள இதனால என்ன பயன்றத விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதாவது விக்ரம், இந்த சமூக ஆர்வலர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதாவது மெட்ரோ ரயில் நிர்வாகம் மரங்களை வெட்டும் போது காட்டின ஆர்வத்தை தற்போது அந்த மரக்கன்றுகளை நடுவதற்காக எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அதே போன்று பொதுமக்களுக்கும் இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் நல்ல ஒரு சென்னையை ஒரு பசுமையான மாநகரமாக உருவாக்க முடியும் என்பது உங்களோட முக்கியமான கருத்தாக உள்ளது. விக்ரம், மெட்ரோ பணிகளுக்காக வெட்டப்பட்ட மரங்களும் காணாமல் போகப்பட்ட மாநகராட்சி பூங்காக்களும், இது குறித்து தான் நம்ம தலைநகரத்தில் பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்னோரா அமைப்பை சேர்ந்த நிர்மல் நம்மோடு தொலைபேசியில் நம்மோடு ஒரு சிறிய நேர்காணலை நம்முடைய ரிப்போர்ட்டர் கோகுல் செஞ்சாரு. அவரை பார்க்கலாம். நேரு பூங்கா உங்களுக்கு தெரியும், ஆசிய ஜோதி நேரு பூங்கா, நேரு பேர்ல அந்த பூங்கா அப்படியே அழிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் தமிழ் தென்றல் திருவிக்கா பூங்கா ஷாநகர்ல, சென்னையிலேயே மிகப்பெரிய பூங்கா 150 எல்லாம் வெட்டி சாச்சிட்டாங்க. இது அபிவிருத்தியா இல்ல அழிவான்றது ஆண்டோடு தான் வெளிச்சம். சென்னையில இந்த எங்கெங்கெல்லாம் மரங்கள் வெட்டினாங்களோ காற்று தரம் முதலே கம்மி. அங்க இப்ப சென்னை ரொம்ப பொல்யூட்டட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா கீழ்பாக் வருது, செட்பட் வருது, இதெல்லாம் அதிகமான பொல்யூட்டட் ஏரியா. அந்த கீழ்பாக், செட்பட், ஷாநகர் 5 கல்ல வாழற மக்களுக்கு பாதிப்பு வரும். ஏன் பாதிப்பு வரும் கேட்டீங்கன்னா அந்த காற்றின் தரம் முதலே கம்மியா இருந்தது. பொல்யூஷன் வாட்ச்னு பொல்யூஷன் கண்ட்ரோல்ல அடிக்கடி போட்டுனே இருப்பாங்க, பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டாப் கீழ்பாக் தான். அந்த கீழ்பாக்க பூங்காவும் அழிச்சாச்சு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெல்லியில ஏன் லுக்கோமியா அதிகமா வந்ததுன்னா டெல்லி தான் ஹைலி பொல்யூட்டட். அப்புறம் தான் அவங்க நேச்சுரல் கேஸ் வண்டியை கொண்டாந்தாங்க. அது போல எல்லா நோயும் வரும். முக்கியமா கேன்சர் வரக்கூடிய ஆபத்து இருக்குது. எனக்கு மெட்ரோ ட்ரெயின் மரம் நட்டதா எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில இடங்கள்ல காம்பவுண்ட் நடுறாங்க. இது பப்ளிக்கா பண்ணணும், டிரான்ஸ்பரண்டா பண்ணணும். அப்ப எங்களை போன்ற நிறுவனங்கள் சேர்ந்து பண்ணணும் மெட்ரோ ட்ரெயின். அதை செய்ய, ஏன்னா எனக்கு புரியுது அவங்களுக்கு ட்ரெயின் வேலை முடிக்கிறதே பெரிய விஷயம். அதனால அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலன்றதான் என்னுடைய கருத்து.
எக்ஸ்னோரா அமைப்பை சேர்ந்த நிர்மல் பேசியதை கேட்டோம். கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மரங்களை வெட்டுவதனால் சுவாசம் ஒரு நல்ல சுவாச காற்று இல்லாதனால பிரச்சனைகள் பல இருக்கிறது. அது குறித்து எக்ஸ்னோரா நிர்மல் பேசினாரு. அடுத்ததாக சமூக ஆர்வலர் காளீஸ்வரன் நம்மோடு தொலைபேசியில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காளீஸ்வரன், நீங்க சொல்லுங்க, இங்க சென்னையில மெட்ரோ ரயில்களுக்காக வெட்டப்பட்ட மரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை மாநகராட்சி பூங்காங்கள் காணாமல் போயிருக்கிறது? வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக மரக்கன்றுகளை நடுவதற்கு மாநகராட்சி சுணக்கம் காட்டுவது ஏன்? பூங்காக்களை மறுசீரமைப்பு செய்யாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? நீங்க என்ன கருதுறீங்க? இல்ல, பொதுவா இந்த மெட்ரோக்காக வெட்டப்பட்ட மரங்கள் அல்லது அழிக்கப்பட்ட பூங்காக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில கிட்டத்தட்ட ஒரு 17 முக்கியமான பூங்காக்கள், அதுல நிர்மல் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான 2 பூங்காக்கள் காணாமல் போயிருக்கு. 17 மிக முக்கியமான பூங்காக்கள், குறிப்பா அந்த நேரு பூங்கா, இதெல்லாம் இவங்க அழிக்கிறது ஈஸியா அழிச்சிடலாம். கண்டிப்பா அழிக்கப்பட்ட மரங்கள் ரொம்ப அற்புதமான மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த மரங்கள் மூலமா கிடைத்த பணமே 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்கும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த அழிக்கப்பட்ட பூங்காக்களின் மீது கவனம் செலுத்துவதுங்கிறது கவனம் செலுத்தாமல் போறதுக்கான முதல் காரணம், அது திரும்ப நிறைய செலவாகும். அதிகமான செலவு பண்ணி மீண்டும் இந்த பூங்காக்களை உருவாக்க வேண்டுமா என்கிற நிலையில தான் அது அதை பத்தி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய கடந்த ஆண்டுகள் மூலம் பார்க்கும்போது நிறைய பூங்காக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பூங்காக்கள் திரும்ப உருவாக்குவதற்கான எந்த வாய்ப்பும் யாருமே உருவாக்கல. அங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களும் அதற்கான இதை எடுக்கிறாங்களா என்னங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அதிக செலவாகுங்கிறதுதான் முதல் இதுதான் இருக்கு. பலன் கிடைத்தால் பயன்படுத்திக்கலாம், ஆனா அதிக செலவாகும் போது அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாம போயிருது. ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மாநகராட்சி நிர்வாகமோ அல்லது அரசாங்கமோ இதுல முக்கிய பங்கு எடுக்க முடியும். உதாரணமா, ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். டான்சானியாவில் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் முடிவெடுத்து அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல மரம் நடுறதுல இருந்து கோளோரங்களில் மரம் நடுறதுல இருந்து மக்களே பண்றாங்க. உதாரணமா, மழைநீர் சேகரிப்பு ரொம்ப கட்டாயப்படுத்தி தமிழக அரசு ஏன் மரங்கள் வளர்ப்பு கட்டாயப்படுத்தவில்லை என்பதான் என்னுடைய கேள்வி. ஒண்ணு செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். சாந்தோம் பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல பிறந்த நாள் எந்த பையனுக்கு வருதோ அவன் ஒரு மரத்தை நட்டு அவன் அந்த ஸ்கூல்ல படிக்கிற காலம் வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாக்கணும் என்கிற ஒரு விஷயத்தை ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் மழைநீர் சேகரிப்புக்கு கட்டாய சட்டம் போட்டது மாதிரி அவங்களுக்கு தான் நாங்க அப்ரூவ் பண்ணுவோம், பிளான் அப்ரூவ் பண்ணுவோம்னு சொன்னது மாதிரி, அதே பிளான் அப்ரூவ் பண்ண அந்த வரைபடத்தை அப்ரூவ் பண்ணக்கூடிய கமிட்டி அங்க ஒரு 20 மரத்தை நட்டா தான் உங்க வீட்டு வரைபடத்தை அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒவ்வொரு அரசாங்கமும் முடிவெடுக்கலாம். போக்குவரத்து துறை இருக்கு, அதே மாதிரி இந்த ஆர்டிஓ ஆபீஸ்ன்னு சொல்றாங்க, ஆபீஸ் சொல்றாங்க. நிறைய அரசு அலுவலகங்கள்ல இப்ப திருமணத்தை பதிவு செய்யப்படக்கூடிய அளவுகள்ல நீங்க பொண்ணு மாப்பிள்ளையா வந்திருக்கீங்க, உங்களுக்கு திருமணத்தை பதிவு செய்யறோம், ஆனா ஒரு மரங்களை நட்டுவதற்கு உத்தரவாதப்படுத்தினா தான் நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு நீங்க அருமையான உனக்கு ஒரு மார்க், அதாவது நீ எடுக்கிற மார்க்ல நாங்க ஒரு 10 மார்க் கொடுக்குறோம் ஒரு மரத்தை நட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாய சட்டத்தை அரசாங்கம் போட்டாலே ஒழிய இந்த அற்புதமான மரங்களை பற்றிய ஒரு கவனம் இல்லாமல் போயிடும். நீங்க திருவிக்கா பூங்காவிலையும் அதே நேரத்துல நேரு பூங்காவிலையும் இருந்த அற்புதமான மரங்கள், அந்த மரங்கள் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. நீங்க என்னதான் நீங்க ஒரு மரத்தை தண்ணி ஊற்றி வளர்ப்பதற்கான முற்பட்டாலும் அந்த அற்புதமான மரங்களை பார்க்க முடியாமல் போயிடும். அரசாங்கம் ரொம்ப கடுமையான சட்டங்களை போடுவதை விட அன்பான முறைகளில் நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும். திருமண பதிவு அலுவலகங்களில், கல்யாண மண்டபங்கள்ல, அதே மாதிரி புதிய புதிய கட்டடங்கள் கட்டக்கூடிய இடங்கள்ல, கல்லூரி மாணவர்களிடத்துல, பள்ளிக்கூட மாணவர்களிடத்துல ஒரு மரத்தை நட்டால்தான் உனக்கு எல்லா விதமான பலனும் வழங்கப்படும் என்கிற ஒரு சின்ன குட்டியான ஒரு அன்பான ஒரு சட்டத்தை போட்டா எல்லா இடங்களிலும் மரங்களை வளர்க்க முடியும். அதே மாதிரி பூங்காக்களை உருவாக்குகிற பொறுப்பை கூட NSS இருக்கு, NCC இருக்கு. இந்த அழித்தொழிக்கப்பட்ட இந்த பூங்காக்களை மீண்டும் உருவாக்கம் செய்கிற பொறுப்பை தனியார் கல்லூரிகள், செல்ஃப் பைனான்சிங் கல்லூரிகள், எங்களுக்கெல்லாம் அரசு பொறுப்பு போடலாம். அரசாங்கம் நினைச்சா ஒரு செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் மூலமா ஒரு பூங்காவை உருவாக்க சொல்லலாம். அந்த பூங்காவை அந்த செல்ஃப் பைனான்சிங் காலேஜை உருவாக்க சொல்லலாம். நிறைய செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் லட்ச லட்சமா பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு, 20 லட்சம் 80 லட்சம். அந்த செல்ஃப் பைனான்சிங் கல்லூரி, சுயநிதி இன்ஜினியரிங் காலேஜ், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு சொன்னாலே அந்த பூங்காக்களை பராமரிக்கிற பொறுப்புகளையும் இந்த பூங்காக்களை உருவாக்குகிற பொறுப்புகளையும் அந்த சுயநிதி கல்லூரிகள் எடுத்துக்கொள்வாங்க. அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையெல்லாம் இதெல்லாம் உருவாக்கலாம். இப்படி ஒரு நீண்ட திட்டத்தை உருவாக்கினால் சென்னையில மீண்டும் அதிகமான மரங்களை உருவாக்க முடியும்.
நிச்சயமாக காளீஸ்வரன், அதாவது பள்ளிகளை பிறந்தநாள் கொண்டாடுற ஒரு மாணவன் வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த மரக்கன்று நடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வரலாம் பள்ளிகள். அதே மாதிரி அரசாங்கங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், கல்யாணத்துக்கு வரக்கூடிய புது மாப்பிள்ளை வந்து மரம் நடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வரலாம்னு பல தகவல்களை சொன்னீங்க. மீண்டும் கோகுல் கிட்டே போலாம். கோகுல், மரங்கள் வந்து நடணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு ரேலிலாம் கண்டக்ட் பண்ணி பெரிய அளவுல விழிப்புணர்வு கொண்டு வந்தாலும் மரங்கள் நடுறதுக்கு சென்னையில இடம் இருக்காம? நிச்சயமா விக்ரம், அதாவது ஏற்கனவே அரசு சார்பா வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், நாட்டின் வளம் காப்போம் என்று பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் இது போன்ற பொது காரியங்களுக்கு, அதாவது சாலைகளை விரிவுபடுத்துவதற்கோ, மேம்பாலங்களை அமைப்பதற்கோ, மெட்ரோ ரயில் நிர்வாக பணிகளுக்கோ உள்ளிட்ட அரசு சார்பாக நடத்தப்படக்கூடிய பொது பணிகளுக்கு வெட்டப்பட்ட மரங்களை அரசு சார்பாக அதை திருப்பி மரக்கன்றுகளை நடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பதற்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. என்றால் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இதைத்தான் குற்றம் சாட்டுறாங்க. இது போன்ற சாலை அமைப்புகளை விரிவுபடுத்துவதற்கு பல்வேறு மரங்களை அரசு சார்பாக வெட்டியிருக்காங்க. அரசாங்கம் இதனை மீண்டும் நடுவதற்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க, அதை கண்காணிப்பதற்கு மரக்கன்றுகளை நட்டால் மட்டும் போதாது, அதை பராமரிப்பதற்கு கண்காணிப்பதற்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அதை அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முக்கியமான கருத்தா இருக்கு. மேலும் வந்து இது குறித்து சமூக ஆர்வலரிடம் கேட்கலாம். சார், சென்னையில இப்ப எந்தெந்த இடங்கள்ல மரக்கன்றுகளை நடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சென்னை மாநகரத்துடைய எல்லை பகுதியில் இல்ல மாநகரத்துக்குள்ள எங்க நடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது? சென்னை மாநகரம் முழுக்க வாய்ப்பு இருக்கு சார். சென்னை மாநகரம் முழுக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா சாலைகளையும் வந்து கொஞ்சம் சாலைகள் தவிர நிறைய சாலைகள் வேகண்டா இருக்கு. அதை வந்து கணக்கெடுத்தாலே நிறைய லட்சக்கணக்கான மரங்கள் நடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய உட்புற சாலைகளையும் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களையுமே இந்த மரக்கன்றுகளை நடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருதுறாங்க. இருக்கிறோம். நிச்சயமா கோகுல், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் எந்த அளவிற்கு இதில் அக்கறை செலுத்த வேண்டுமோ அதே அளவிற்கு மக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அங்க ஒரு 10 மரக்கன்றுகளை நட்டு நம்ம வீடு கட்டினாலே தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான அத்தனை, அதாவது காற்றும் சரி, நல்ல ஒரு மழை நீருக்கும் சரி, மக்களே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். தலைநகரத்தில் களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் கோகுலுக்கும், எக்ஸ்மோரா நிர்மல் அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் காளீஸ்வரனுக்கும் மற்றும் பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் தலைநகரம் சார்பாக நன்றிகள். மீண்டும் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையோடு தலைநகரத்தில் நாளை உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்தியோம்.